ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நான் வந்து பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் தான் செய்ய போகிறேன். சாப்பாட்டுக்கு வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு 2 டம்ளர் எடுத்துகிட்டு, கூடவே 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 2 தக்காளி, ஒரு 2 பல் வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து குக்கர் மூடி போடும்போது எண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து நல்லா விட்டெடுத்தோம் அப்படின்னா பருப்பு நல்லா வந்து குழைவா வந்துடும். நான் பாருங்கள் காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விசில் வந்து வந்து அடங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கூடயும் ஒரு கரண்டி பருப்பு எடுத்திங்கன்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பாம்புட்டி வச்சு நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சிட வேண்டியதான். தாளிப்புக்கு ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம், கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா இது போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டு, நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஒரு 2, உருளைக்கிழங்கு வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து 1 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வெங்காயம் அது கூட 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இங்கே பருப்புக்கு பார்த்திங்கன்னா காய் ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி போட்டிருக்கிறேன். கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்குறோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டு, உப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூளில் வந்து காரம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிறதுக்கு ஒரு 2 கரண்டி சாம்பார் தூள் போட்டு நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பு அப்படியே எடுத்து ஊற்றி கொஞ்சமாக காய் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வைங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக ஒரு 3 துண்டு வெங்காயம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து போட மறந்துட்டேன், நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு அது கூட நம்ம வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து எண்ணெயிலேயே வந்து வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே உருளைக்கிழங்குமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசியுமே வந்து ஊறினனால கழிஞ்சி எடுத்து வந்து கேஸில் வந்து வச்சாச்சு சாம்பார் இறக்கிட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்ததையுமே ரசம் இந்த மாதிரி தாளிக்காமல் வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரசம் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படியே எல்லா பாத்திரத்துமே வந்து நல்லா கழுவி கவுத்தியாச்சு. பருப்பு சாம்பார் ரெடி, உருளைக்கிழங்கு பொரியல், நெக்ஸ்ட்டு வந்து ரசம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது ரசம், அது கூடவே வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து அம்மாவுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எப்போவுமே அம்மா தான் நம்மளுக்கு வந்து வேலைக்கு போகும்போது பேக் பண்ணுவாங்க. இன்றைக்கி லீவுங்கிறங்காட்டி நான் அம்மாவுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.